நீ ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்க. நீ என்னைக்கு மாற்றையோ அன்னைக்கு செத்த. ஹரிஷ் எதுவும் பேசாமல் வேகமாக தன்னுடைய அறைக்கு வந்தான். எப்பா நாய் கூட இந்த பொழப்ப பொழைக்காதரா ஹரிஷ். சந்தனாவிடமிருந்து தப்பித்ததை நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டான். அடுத்த நாள் தன்னுடைய தோழியின் நகைக்கடை திறப்பு விழாவிற்காக ஆடம்பரமாக கிளம்பிக் கொண்டிருந்தாள் சந்தனா. அந்த விழாவிற்கு இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லோரும் வருகிறார்கள். அம்மா, என்ன சந்தனா? நம்ம மேகாவோட புது ஜுவல்லரி ஷாப் ஓபன் ஆக போகுதுல்ல, அங்க போயிட்டு வந்துடுறேன். பாத்து போமா. அழகா இருக்கண்ணா. சந்தனா, நானும் வரேன். டே பரதேசி, அந்த இடத்துக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க. நீ எல்லாம் இங்க பாத்ரூம் கழுவதான் லாய்க்கி. அத செய். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஓகே. சந்தனா சொகுசாக காரில் செல்ல ஹரிஷ் பஸ் ஏறிதான் மேகாவின் கடை திறப்பு விழாவிற்கு சென்றான். அந்த ஷோரூம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வழியாக அங்கே வந்து சேர்ந்தான் ஹரிஷ். எதற்காகவும் காத்திருக்காமல் மேகாவின் அழைப்பை ஏற்று கடைக்குள் நுழைய முயற்சிக்க அவனை ஒரு செக்யூரிட்டி தடுத்தார். யாரா நீ? இப்படி கேவலமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு உள்ள போற? முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.